ஹலோ வணக்கம். 2024 லோக்சபா தேர்தலில் இன்று நடக்கும் 5ஆம் கட்ட தேர்தல் பாஜகவிற்கு மிக முக்கியமான தேர்தலாகும். 2024 மக்களவைத் தேர்தலில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். நாடு முழுக்க 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஏப்ரல் 19, ஏப்ரல் 26 மற்றும் மே 7 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற முதல் 3 கட்ட தேர்வுகளில் முறையே 66.1, 66.7 மற்றும் 61% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 2019 தேர்தலை விட இதுவரை வாக்குப்பதிவு குறைந்து உள்ளது. இந்த நிலையில் கடந்த வாரம் 4ஆம் கட்ட தேர்தல் 9 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்தில் நடந்தது. ஆந்திர பிரதேசத்தில் 25 தொகுதிகளில் தேர்தல் நடந்துள்ளது. இதில் 67.25% வாக்குகள் பதிவானது. 2024 மக்களவைத் தேர்தலில் முதல் 4 கட்டங்கள் முடிவடைந்த நிலையில் நாடு இப்போது 5வது கட்ட பொதுத் தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. நடந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலின் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் நடைபெறுகிறது. பீகாரில் 5, ஜம்மு காஷ்மீரில் 1, ஜார்க்கண்டில் 3, லடாக்கில் 1, மகாராஷ்டிராவில் 13, ஒடிசாவில் 5, உத்தரப்பிரதேசத்தில் 14, மேற்கு வங்கத்தில் 7 தொகுதிகளுக்கும் 5ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த கட்டத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள்: உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஸ்மிருதி இரானி போட்டியிடும் அமேதி, ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி, லக்னோ மற்றும் ஹைசர்கஞ்ச்; பீகாரில் சரண் மற்றும் அனைத்து 6 மும்பை மக்களவை தொகுதிகள் மற்றும் மகாராஷ்டிராவில் கல்யாண் ஆகிய தொகுதிகள் ஆகும். இன்று உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் 5ஆம் கட்ட தேர்தலில் 14 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. இதுதான் பாஜகவிற்கு இந்த நாளை மிக முக்கியமான நாளாக மாற்றியுள்ளது. காரணம், இது கடந்த 2019ஆம் ஆண்டு பாஜக 13 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது. காங்கிரஸ் ஒரே தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆனால் இங்கே இப்போது நிலைமை வேறு மாதிரி உள்ளது. இந்த நிலையில் தற்போது இந்த 14 தொகுதிகளில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாக அமேதி, ரேபரேலி, ஹைசர்கஞ்ச், பாண்டா, கௌசாம்பி, பைசாபாத் ஆகிய 6 தொகுதிகள் பார்க்கப்படுகின்றன. அமேதி ஸ்மிருதி இரானி பாஜக, கிஷோரி சால் கர்மா காங்கிரஸ், ரேபரேலி ராகுல் காந்தி காங்கிரஸ், லக்னோ ராஜ்நாத் சிங் பாஜக, ஹாஜிபூர் சிராக் பாஸ்வான் லோக் ஜனசக்தி கட்சி, ராம்விலாஸ் சரண் ரோஹிணி ஆச்சாரியா ஆர்ஜேடி, ராஜீவ் பிரதாப் ரூடி பாஜக, முசாபர்பூர் ராஜ்பூஷன் சௌத்ரி பாஜக, மும்பை வடக்கு பியூஷ் கோயல் பாஜக, மும்பை தெற்கு அரவிந்த் சாவந்த் சிவசேனா தாக்கரே, வட மத்திய மும்பை உஜ்வல் நிகம் பாஜக, வர்ஷா கெய்ட்வாட் காங்கிரஸ், கல்யாண் டாக்டர் ஸ்ரீகாந்த் சிண்டே சிவசேனா, ஃபாரமுல்லா உமர் அப்துல்லா தேசிய மாநாடு கட்சி. அமேதி, ரேபரேலி, ஹைசர்கஞ்ச், பாண்டா, கௌசாம்பி, பைசாபாத் ஆகிய 6 தொகுதிகள் இந்திய கூட்டணி வெற்றிக்கு வாய்ப்பு உள்ள இடங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த இடங்கள் தான் பாஜகவிற்கு தற்போது நெருக்கடியை கொடுத்துள்ளது. இன்றைய நாளை சக்தி மேல் நடக்கும் நாளாக பாஜகவிற்கு மாற்றியுள்ளது. ஏற்கனவே 4 கட்ட தேர்தலில் பாஜக பின்னடைவை சந்தித்து உள்ளதாக, பாஜகவிற்கு பெரிய அளவில் இடங்கள் குறைந்து உள்ளதாகவும் கூறப்படும் நிலையில்தான் இந்த 5ஆம் கட்ட தேர்தலில் முக்கியமான இடங்களில் தேர்தல் நடக்கிறது.